Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தாவேக எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் நடத்தியதாக தொடரப்பட்ட வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரிய மனுவானது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. திருப்பூரை சேர்ந்த வழக்கறிஞர் பாலசுப்ரமணி தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பை தள்ளி வைத்தது உயர்நீதிமன்றம். ஊத்தங்கரை எம்எல்ஏ புகார் மீதான வழக்கு முறையாக விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் தமிழக அரசு தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டுள்ளது. மாநில காவல்துறையினர் விசாரிப்பதை தடுக்கவே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது எனவும் தமிழக அரசு தரப்பு தனது வாதத்தை முன்வைத்துள்ளது. தாவேக எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் நடத்திய வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரிய மனுவின் தீர்ப்பானது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களை செய்தியாளர் செந்தில்குட்டி வழங்க கேட்கலாம். செந்தில்குட்டி, முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. ஊத்தங்கரை தாவேக எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் பேசியதாக திருவல்லிக்கேணி போலீசார் பதிவு செய்த வழக்கையும் சிபிஐக்கு மாற்றக்கோரி திருப்பூரை சேர்ந்த வழக்கறிஞர் பாலசுப்ரமணியன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அவருடைய மனுவில் புகார் அளித்தும் 4 நாட்களுக்கு பின் வழக்கு பதிவு செய்ததும், புகார் கிடைக்கப்பெறும் முன்பே ஆரம்பகட்ட விசாரணை நடத்தப்பட்டதும், பேரம் பேசியதாக கூறப்படும் நிகழ்வு ஊத்தங்கரையில் நடந்தபோது திருவல்லிக்கேணி போலீசார் வழக்கு பதிவு செய்திருப்பதும் பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்துவதாக அவருடைய மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் அளிக்கப்படும் புகார்களை விசாரிக்க லஞ்ச ஒழிப்புத்துறை உள்ளபோது திருவல்லிக்கேணி போலீசார் வழக்கு பதிவு செய்ததில் அரசியல் உள்நோக்கம் இருப்பதாகவும் அவர் மனுவில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் அவருடைய மனுவில் அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்தது மதிமுகவை சேர்ந்த 2 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ய கூறும்படி முதல்வர் விஜய் தெரிவித்ததாக வைகோ பேட்டியளித்தது. திமுக எம்எல்ஏக்கள் அஸ்டின், சீனிவாசன் ஆகியோர் தங்களை ராஜினாமா செய்யும்படியும் பதிலுக்கு அமைச்சர் பதவியும் 50 கோடி ரூபாய் வழங்குவதாக ஆளுங்கட்சி அமைச்சரை பேரம் பேசியதாக தெரிவித்தது. வழக்கில் கைது செய்த தன்னை தாவேகாவில் இணையும்படி போலீசார் நிர்பந்தித்ததாக திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்தது போன்ற பல்வேறு புகார்கள் மீது சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அவருடைய மனுவில் வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தாவேக எம்எல்ஏவிடம் பேரம் பேசிய தொடர்பான வழக்கின் விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் மனுவில் கோரப்பட்டுள்ளது. இந்த வழக்கானது தலைமை நீதிபதி தர்மாதிகாரி மற்றும் அருள்முருகன் அடங்கிய அமர்வுல விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்புல தமிழகத்தில் நடந்து வரும் குதிரை பேரங்கள் கண்மூடி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது என்றும், ஊத்தங்கரையிலிருந்து சென்னை எம்எல்ஏக்கள் அளித்த புகார் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் 5 திமுக எம்எல்ஏக்கள் சம்பந்தமான புகார் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக அந்த வாதங்களை வைத்தார்கள். தமிழக அரசு தரப்புல புகார் அளித்தவர்கள் யாரும் வழக்கு தாக்கல் செய்யவில்லை என்றும், மாநில போலீசார் முறையாக விசாரிக்க வேண்டால் சிபிஐக்கு மாற்றலாம். இந்த வழக்கில் பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆதாரங்கள் தற்போது சேகரிக்கப்பட்டு வருவதால் விசாரணை சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கு. சிபிஐக்கு மாற்ற தேவையில்லை என்று தமிழக அரசுடைய தலைமை வழக்கறிஞர் தரப்புல வாதம் வைக்கப்பட்டது. இந்த வாதங்கள் அனைத்தையும் கேட்ட நீதிபதி இந்த விசாரணை நடந்து வரும் நிலையில மற்ற புகார்கள் மீது வழக்கு பதிவு செய்யாததால் விசாரணையை மாற்ற வேண்டுமா என கேள்வி எழுப்பி இந்த மனு மீதான தீர்ப்பை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி செந்தில்குட்டி. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.